உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் அம்பிகை ஜோதிடம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு நாம பேசக்கூடிய தலைப்பு என்னன்னா, செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சி. அந்த செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சி ஆகப்பட்டது மார்ச் மாதம் 14ஆம் தேதி தொடங்கி ஏப்ரல் மாதம் 22ஆம் தேதி முடிவடைகிறது. இது 40 நாட்கள் இந்த செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சி. இந்த செவ்வாய் பகவான் ஆகப்பட்டது மகரத்திலிருந்து பெயர்ச்சியாகி கும்பத்துக்கு வர்றாங்க. அப்ப அந்த கும்பத்துக்கு வரக்கூடிய அந்த செவ்வாய் பெயர்ச்சி ஆகப்பட்டது தனுசு ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகிறது, இதை பத்தி தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போறோம். தனுசு ராசி குரு பகவானுடைய ஆதிக்கம் பெற்றவர்கள், கால புருஷ தத்துவத்துக்கு 9ஆம் ஆதிபத்தியம் பெற்றவர்கள். அப்ப இவங்க எப்படி இருப்பாங்கன்னா, இவங்களுடைய நேச்சரே அந்த பணிவு அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும், ரொம்ப திருப்தியா இருக்கும். பொய் சொல்ல மாட்டாங்க, திருட மாட்டாங்க, பிறரை கெடுத்து தான் முன்னுக்கு வரணும், பிறருக்கு துரோகம் செஞ்சு நம்ம வாழணும் இப்படிங்கிற எண்ணங்களே இவங்களுக்கு இருக்காது. நல்லா படிச்சிருப்பாங்க, ரொம்ப டிப்டாப்பா இருப்பாங்க. அதே சமயத்துல இவங்க படிச்சு உயர் பதவிக்கு வந்து இவங்கனால 10 குடும்பங்கள் நல்லா இருக்கும் போலியோ யாரையுமே கெடுத்து வாழணுங்கிற எண்ணம் இவங்களுக்கு இல்லை. அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த செவ்வாய் பெயர்ச்சி எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏன் இதை நான் பார்க்கலாம் சொல்றேன்னா, இப்ப இவங்க இந்த தனுசு ராசியில பிறந்தவங்களாப்பட்டது கடந்த காலத்துல இந்த 7.5 சனியால அவங்க அனுபவிக்காத கஷ்டங்களே இல்லை. அப்ப அந்த கஷ்டத்தினுடைய அதல பாதாளத்துக்கு போயிட்டு வந்துட்டாங்க. அப்படி போயிட்டு வந்துமே இன்னுமே ஒரு சிலர் நல்லா இருக்கிறாங்க, ஒரு சிலர் நல்லா இல்லை. அப்போ ஒரு சிலர் நல்லா இல்லாதவங்களாகப்பட்டது 7.5 சனி விலகையும் நம்ம கஷ்டப்பட்டு இருக்கிறோம், இதற்கு என்ன காரணம்னே தெரியலையே அப்படின்னு புலம்பிட்டு இருக்கிறாங்க. அப்போ அவங்க பார்க்க போனா, இப்போ நாம சொல்லக்கூடிய இந்த பலனாகப்பட்டது ஒரு 30% எடுத்துக்கணும். மீதி ஆகப்பட்டது அவங்களுடைய ஜாதகத்துல, அவங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில், விதி ஜாதகத்தில் அவங்களுக்கு நடக்கக்கூடிய தசா புத்தி, இதுதான் பார்க்க போனா அவங்களுடைய தலையெழுத்தை நிர்ணயிக்கும். அப்ப அந்த தசா புத்திகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத அவங்க பார்த்துக்கணும். ஒரு சமயம் தசா புத்தி கெட்டு இருந்துச்சுன்னா அந்த 7.5 சனியோடு மீண்டும் கஷ்டங்களைத்தான் கொடுக்க முடியும், முன்னேற்றத்தை கொடுக்காது. இந்த 7.5 சனிக்கு மேல ஒரு சிலர் நல்லா இருக்கிறாங்கன்னா அந்த தசா புத்திகள் நல்லா இருக்கும். அதே சமயத்துல இந்த 7.5 சனி காலகட்டத்திலையுமே ஒரு சிலர் நல்லா இருந்திருப்பாங்க. அதற்கு காரணமும் இந்த தசா புத்திகள் தான். அப்போ ஜென்ம ஜாதகம் என்பது ரொம்ப 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 முக்கியம். அந்த ஜாதகத்தை பார்த்து தான் நீங்க எந்த ஒரு காரியத்தையும் செய்வதற்கு முயற்சிகள் பண்ணணும். அப்ப இந்த செவ்வாய் பகவான் ஆப்பட்டது உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கிறாங்க. அப்ப இந்த 3ஆம் இடத்துக்கு செவ்வாய் பகவான் வருவது யோகமா அப்படின்னா கண்டிப்பாக யோகம்தான். அந்த செவ்வாய் பகவான் ஆப்பட்டது ஆட்சி பெற்ற சனியோடு இணைஞ்சிருக்கிறாங்க. அப்ப அந்த செவ்வாய் சனி கூட்டணிங்கிறது வேற எங்க இருந்தாலும் நல்லா இல்லை. ஆட்சி பெற்ற சனியோடு செவ்வாய் சேர்ந்திருப்பது பலம். அப்ப இந்த செவ்வாய் பகவானால இந்த 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுடைய முயற்சிக்கு வெற்றி வாகையை வாங்கி தரும் இந்த செவ்வாய் பகவான். அப்போ நீங்க எடுக்கக்கூடிய எந்த விதமான காரியங்களாக இருந்தாலும் அந்த நல்ல காரியங்களுக்கு துணையாக இந்த செவ்வாய் பகவான் அந்த செயலை முடிச்சு தருவாரு. அது போக இந்த குரு பகவானுக்கு நட்பு கிரகம் செவ்வாய் பகவான். அப்ப அந்த நட்பு கிரகமான செவ்வாய் பகவான் 3ஆம் இடத்துல அமர்ந்து உங்களுடைய சகல விதமான காரியங்களுக்கும் துணையாக இருப்பாரு. அது மட்டும் இல்ல, செவ்வாய் பகவான் ஆப்பட்டது 3ஆம் இடத்துல இருந்து அதனுடைய பார்வை 4, 7, 8 விழும். அப்ப உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல ஒரு பார்வை விழும். அது போக உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல ஒரு பார்வை விழும், 10ஆம் இடத்துல ஒரு பார்வை விழும்.
அப்ப இந்த 6ஆம் இடத்துல பார்க்கக்கூடிய பார்வையாகப்பட்டது இந்த செவ்வாய் பகவானுடைய பார்வை உங்களுக்கு கடன், ரோகம், அதே சமயத்துல உங்க வாழ்க்கையில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள், அப்ப இந்த பிரச்சனைகளுக்கு ஒரு விடிவெள்ளியாக இருக்கும். அப்ப அந்த பிரச்சனைகள் தீர்வதற்கு இந்த செவ்வாய் பகவான் ஒரு காரணமாக இருக்கும். உங்களுடைய கடன் கஷ்டங்கள் தீர்வதற்கு இந்த செவ்வாய் பகவான் ஒரு காரணமாக இருக்கும். அப்போ உங்க உடம்புல இருக்கக்கூடிய நோய், இப்போ இந்த சமயத்துல நீங்க மருத்துவம் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா கண்டிப்பாக நல்ல ஹாஸ்பிட்டல்ல போய் பார்ப்பதற்குண்டான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும். அப்ப இன்னைக்கு செவ்வாய் பகவானுடைய பார்வையில நீங்க வைத்தியம் பார்த்தாலும் அந்த வைத்தியம் குணமாகும். அப்போ உங்களுக்கு எதிரிகள், சத்துருக்கள், அப்போ இவங்க எப்பவுமே உங்களை சூழ்ந்து 10 பேர் இருந்துட்டே இருப்பாங்க. அதுக்கு நடுவுல தான் நீங்க இருப்பீங்க. அப்ப அவர்களால மன கஷ்டமோ, பண கஷ்டமோ, உங்களுக்கு எதிர்பார்த்த காரியத்துல தடைகளோ இதெல்லாமே இருந்துட்டே இருக்கும். அது உங்களுக்கும் தெரியும். அப்ப நம்ம சுத்தி இருக்கிற 10 பேரும் நம்மளுக்கு இடைஞ்சல் பண்றாங்கிறது தெரியும். அப்படி தெரிஞ்சா கூட அவங்களுக்கு எந்த விதமான துரோகமும் செய்யாமல் கடவுள் பார்த்துக்குவாரு அப்படிங்கிற ஒரே ஒரு நம்பிக்கையில நீங்க இருந்துட்டு இருக்கிறீங்க. அப்போ இந்த செவ்வாய் பகவான் இந்த 6ஆம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுக்கு இருக்கக்கூடிய சத்துருக்கள் விலகுவாங்க, எதிரிகள் விலகுவாங்க, உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஆப்பட்டது தீரும். அப்ப நீங்க போகக்கூடிய ரூட் ஆப்பட்டது கிளியரா இருக்கும். அப்ப தனுசு ராசிக்காரங்க இந்த காலகட்டத்துல அவங்க போய் எந்த காரியத்தை எடுத்தாலும் அது சிறப்பாக முடியும். இது போக தனுசு ராசிக்காரங்களுக்கு உங்களுடைய நட்பு கிரகமான செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தை பார்க்கிறாரு. இப்ப அந்த 9ஆம் இடம் என்பது என்ன? பாக்கியஸ்தானம். இது ஒண்ணு போதாதுங்களா? தனுசு ராசிக்காரங்களே, இந்த பாக்கியத்தை நீங்க அடைய போறீங்க. உங்களுடைய நட்பு கிரகம் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தை, தனஸ்தானத்தை பார்க்கிறாரு. சாரி, அந்த பாக்கியஸ்தானத்தை பார்க்கிறாரு. அப்ப அந்த பாக்கியஸ்தானத்தை பார்க்கும் போது தனுசு ராசிக்காரங்களாகப்பட்டது அவங்களை இப்ப எல்லாருமே சேர்ந்து கட்டி போட்டுக்கிறாங்க. அப்ப அந்த கட்டி போட்ட கட்டு அந்த கட்டை அவிர்க்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறீங்க. அப்ப அந்த கிரகங்கள் கட்டாக இருந்தாலும் சரி, எதிரிகள் கட்டாக இருந்தாலும் சரி, துரோகிகள் கட்டாக இருந்தாலும் சரி, அந்த கட்டு எல்லாமே இப்ப தூளாகக்கூடிய காலகட்டம் வந்தாச்சு. அப்ப அந்த செவ்வாய் பகவான்ங்கிறது ஒரு வீரமான கிரகம். அப்ப அதனுடைய ரத்த ஓட்டங்கிறது ரொம்ப வேகமாக இருக்கும். அப்ப அந்த செவ்வாய் கிரகத்தினுடைய பார்வையாகப்பட்டது 9ஆம் இடத்துல பதியும் போது உங்களுக்கு அதனுடைய திருப்தி கண்டிப்பாக கிடைக்கும். அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா அந்த 9ஆம் இடத்தை பாக்கியஸ்தான் செவ்வாய் பார்க்கறதுனால உங்களுடைய சென்ற காலங்களில நீங்கள் விட்டு போன, நீங்க எதிர்பார்த்து, நீங்க ஆசைப்பட்டு நடக்காத காரியங்கள் எதுவாக இருந்தாலும் இந்த பீரியட்ல கண்டிப்பாக நடக்கும். தனுசு ராசிக்காரங்களே, நீங்கள் எப்பேற்பட்ட துன்ப கடல்ல இருந்தா கூட அதிலிருந்து மீண்டு வரக்கூடிய காலகட்டமாகப்பட்டது இப்ப வந்தாச்சு. அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா தனுசு ராசிக்காரங்க இனிமேல் குறை இல்லாமல், கஷ்டம் இல்லாமல், நான் ஏண்டா பிறந்தேன் அப்படிங்கிற குழப்பத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறவங்களுக்கும் இந்த செவ்வாய் பகவானுடைய தூண்டுதல் ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுக்கும். அது போக திருமண யோகம் நல்லா இருக்குது உங்களுக்கு. அந்த செவ்வாய் 9ஆம் இடத்தை பார்க்கறதுனால கண்டிப்பாக திருமணங்கள் கூடி வரும். இது மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லைனாலும் அந்த குழந்தை பாக்கியம் ஆகப்பட்டது உருவாவதற்கு இந்த செவ்வாய் பகவானுடைய பார்வை நல்லா இருக்குது. அது போக பாத்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில கல்யாணம் ஆகலையா அப்படிங்கிற குறை தீரும். அந்த கல்யாண வாழ்க்கைகள் ஆப்பட்டது தடைபட்டிருந்தாலும் இந்த காலகட்டத்துல அந்த தடைகளாப்பட்டது உடைந்து இந்த காலகட்டத்துல நல்ல வாழ்க்கை அமையும். புத்திர பாக்கி குறைங்கிறது தீரும், நல்லா இருப்பீங்க. இது போக உங்களுக்கு அந்த 10ஆம் இடத்தையும் அந்த செவ்வாய் பகவான் பார்க்கறாங்க. அந்த 10ஆம் இடம் என்பது தொழில் ஸ்தானம். அப்போ உங்களுடைய வாழ்க்கையில கடந்த காலங்கள்ல வேலை செஞ்சு, அதாவது படிச்சு பட்டம் வாங்கி ஒரு வேலைக்கு போயிருப்பீங்க. அந்த வேலையில் இத்தனை வருஷம் செஞ்சிருப்பீங்க. சரி, நம்ம கொஞ்ச நாளைக்கு ஆப்பட்டது நம்ம சொந்த பிசினஸ் பண்ணலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் வந்திருக்கும். அதை செய்வதற்கு இது ஒரு சரியான காலகட்டம். தனுசு ராசிக்காரங்களே, இந்த பீரியட்ல நீங்கள் சொந்த தொழில் செய்வதற்குண்டான வாய்ப்பு வந்தாச்சு. இது மட்டும் இல்லைங்க, நீங்க செஞ்சுட்டு இருக்கக்கூடிய தொழிலையே ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும். அப்போ ப்ரமோஷன் கிடைக்கும். அப்போ செஞ்சுட்டு இருக்கக்கூடிய பிசினஸ்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். அதில் ஒரு திருப்தி கிடைக்கும்.
வெளிநாட்டுல வாழ்ந்துட்டு இருக்கிறவங்களுக்கு அந்த நாட்டுல ஒரு சிட்டிசன்ஷிப் கிடைக்கும். அது மட்டும் இல்ல, அந்த நாட்டுல நீங்க தொழில் செஞ்சு அந்த தொழில திருப்தி இல்லாமல் இன்னைக்கு கஷ்டப்பட்டு கடன்பட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறோம்னா கண்டிப்பா அந்த கடன் விலகும், கஷ்டமும் தீரும். அந்த நாட்டுல வாழும்போது கணவனும் மனைவியும் திருப்தி இல்லாமல் சந்தோஷம் இல்லாமல் ஒருத்தர் புரிஞ்சுக்க முடியாத சூழ்நிலை வந்துட்டு இருக்குதுன்னா அந்த சூழ்நிலை இப்ப எல்லாமே மாறும். இப்ப நல்ல நிலைமைக்கு வருவீங்க. அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா இந்த சமயத்துல நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் என்னன்னா அந்த செவ்வாய் பகவானை வழிபடுங்க. திருச்செந்தூர் முருகர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க, கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க. அப்போ இந்த காலகட்டத்துல நீங்க வணங்க வேண்டிய தெய்வமே திருச்செந்தூர் முருகன் தான். அந்த தெய்வத்தை வணங்கி வந்தால் உங்களுடைய சாபங்கள், பாவங்கள், தோஷங்கள் எல்லாமே தீரும். நீங்க நல்லா இருப்பீங்க. இப்போ டோட்டலா பாத்தீங்கன்னா இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. உங்களுடைய இப்போ நீங்க ஒரு சேனல்ல இப்போ நம்ம ஒரு ப்ரோக்ராம் போட்டோம்னா, ஒரு பதிவு போட்டோம்னா அது எல்லாருமே வேண்டி விரும்பி பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, எனக்கு நிறைய ஆதரவு கொடுக்குறீங்க. நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆதரவுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். அதே சமயத்தில் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.